வணக்கம். இந்த வீடியோவில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ்ங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எஃபிஷியன்சினா என்ன, எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அது உண்மை கிடையாது. இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு எஃபிஷியன்சி அப்படின்னா சாதாரணமாக நம்ம காலையில் எழுந்து நம்ம காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறது, அதான் எஃபிஷியன்சி. ஆனால் கரெக்டான டயத்துக்கு போகிறது, அதை பக்காவாக அந்த டேயை பிளான் பண்ணுறது, இதெல்லாம் தான் எஃபெக்டிவ்னஸ். இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம கூடிய சீக்கிரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது என்ன வித்தியாசம் அப்படின்னா, efficiency means doing things right, effectiveness means doing the right things. அதாவது எஃபிஷியன்சிங்கிறது எப்படின்னா, சாதாரணமாக சில காரியங்களை சரியான விதத்தில் செய்வது தான் எஃபிஷியன்சி. ஒரு சாம்பார் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், அதை பண்ணுறது தான். ஆனால் அதை பர்ஃபெக்டாக பண்ணுறது எப்படின்னு கண்டுபிடிக்கிறது பேர் தான் எஃபிஷியன்சி, எஃபெக்டிவ்னஸ். உதாரணத்துக்கு நம்ம இந்த எக்ஸாம்பிள் முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, சரவணபவனும் சரி, இந்த திண்டுக்கல் தகப்பாக்கட்டி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனில் எக்ஸலண்ட்டாக பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு பேரை உருவாக்கிட்டாங்க. ஸோ இதில் பிஸ்னஸில் நம்ம இருக்கணுமா இருக்க வேண்டாமா அப்படிங்கிறது கூட எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ்க்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. இப்போ எந்த பிஸ்னஸில் நம்ம ஒழுங்காக இருக்க முடியும், இதுலேருந்து நம்ம நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியுங்கிறத புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஏஎம் நாயக்குங்கிறவர் அவர் லாஸ்ங்கன் டூப்ரோ சேர்மனாக இருந்தபோது சிமெண்ட் பிஸ்னஸை விட்டு வெளியில் வந்துட்டார். பரவாயில்ல, லாபம் பண்ணால் கூட பரவாயில்ல, ஆனால் இந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது. அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட், மினி சூப்பர் மார்க்கெட், எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் தான் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. ஆனால் எந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு பர்சனலைஸ் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ஸ், அவங்கள வாங்கன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு எல்லா விதமான உடனே எடுத்து கொடுப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணால் செய்வாங்க. இதுதான் இந்த ஒரு பர்டிகுலர் சூப்பர் மார்க்கெட் தான் பர்ஃபெக்டாக அவங்களுக்கு உண்டான பைசாவை, எக்கச்சக்கமான பைசாவை பண்ணுவாங்க. ஆஸ் லாங் as the going is good, this is mere efficiency, the profits come. அதாவது நல்லா தான் ஓரளவுக்கு வண்டி ஓடிட்டுருக்குன்னா அதையே நம்பக்கூடாது. சுபிக்ஷாங்கிறதுல என்ன ஆச்சுன்னா, அவங்க பழைய காலத்து அண்ணாச்சி கடை மாதிரியே ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் தப்பான முறையில் போயிட்டாங்க. எக்கச்சக்கமாக கடன் வாங்கி புதுசாக கடையெல்லாம் திறந்தாங்க. புது ஃபார்மேட் வந்த உடனே அவங்களால தாக்குப்பிடிக்க முடியல. பிக் பஸார் அதே கதை தான். பிக் பஸாரும் அவங்களால தாக்கு பிடிக்கவே முடியல. ஏன்னா அவங்க தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் ஐடிசி அருமையான பிஸ்னஸ் டிசிஷன் பக்காவாக பண்ணுறதுக்கு அவங்க பிஸ்கெட்டுக்குள்ளே போனாங்க, பேப்பர் அண்ட் ஸ்டேஷ்னரிக்குள்ளே போனாங்க, பேனா பண்ணுறதுக்குள்ளே போனாங்க, எக்கச்சக்கமான புது பிஸ்னஸை கொண்டு ஹோட்டல்ஸ்க்கு முன்னாடியே போனாங்க. இதுதான் எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ்க்கு வித்தியாசங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்றைக்குமே எந்த பிஸ்னஸில் கரெக்டான டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்களோ, அந்த முடிவு அவங்களுக்கு திறமை இருக்கோ, அவங்க தான் எஃபெக்டிவாக இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதை மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.